ஒண்ணு வேணாங்க. நான் இன்னும் பெருமையா சொல்றேன். நம்ம முதலமைச்சரே கூட உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறேன்ட்டார். எப்ப தெரியுமா? அயோத்தி ஜட்ஜ்மெண்ட் வந்தப்ப. அயோத்தியில் ராமர் கோயில் கட்டிக்கொள்ளலாம் ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. எனக்கு அது உடன்பாடு இல்லை, ஆனா பேச முடியல. அவர் முதலமைச்சர். உச்சநீதிமன்றம் சொன்னா கேட்க வேண்டியதானு போயிட்டாங்க எல்லாமே. நான் மட்டும்தான் முறுமுறுன்னு இருந்தேன். கொஞ்ச நாள் கழிச்சு தம்பிட்டு கேட்டாங்க, உதயிட்ட அயோத்தி தீர்ப்புன்னு. உச்சநீதிமன்றம் சொன்னாலும் ஏற்க மாட்டேன், தப்புன்னு. நான் நாடாளுமன்றத்தில் சொன்னேன், என்னடா ஒரு அயோக்கியத்தனம். 5 ஜட்ஜு 6 ஜட்ஜு சுதர்சனி வக்கீல் 5 பேரோ 7 பேரோ சரியா ஞாபகம் இல்லை, மசூதியை இடிச்சது தப்புன்னு ஏற்கனவே தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. மசூதியை இடிச்ச அத்வானி மேல கேஸ் போட்டாங்க. இடிச்சப்ப 94ல் இடிச்சது தப்புன்ட்டான். இருந்தது உண்மை, அதை ஏன் இடித்தீர்கள், தவறுதான். அப்புறம் 10-20 வருஷம் கழிச்சு அங்க கோயில் கட்டிக்கிறாங்களாம். ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது. நான் வக்கீல், சுதர்சன் வக்கீல். 2 ஜட்ஜ் இருந்தா 3 ஜட்ஜ் இருந்தா 4 ஜட்ஜ் ஒன்னே கொடுத்தா 2 தான் நடக்கும். சுதர்சன் சொல்றேன் சரியான்னு சொல்லு. 3 ஜட்ஜ் இருக்காங்க ஒரு பெஞ்சில். 2 பேர் ஒன்று சொல்றாங்க, ஒருத்தர் இல்லை நான் ஒத்துக்கலன்னு எழுதலாம், எல்லாமா டிசன் நோட். அப்போ 2 ஜட்மெண்ட் வரும். நாங்கள் 2 பேரும் ஒன்னா சொல்றோம், இந்த ஒருத்தர் மாறுபடுறாரு. 4 பெஞ்ச் இருந்து வச்சுங்க, 2 பேர் ஒன்று சொல்றாங்க 2 பேர் ஒன்று சொல்றாங்கன்னா அது இன்னொரு பெஞ்சுக்கு போகும். ஆனா யார் என்ன எழுதுனாங்கிறதுக்கு ரெக்கார்டு இருக்கணும். 5 பேர் சேர்ந்து ஆர்குமெண்ட்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இல்லை நாங்கள் இப்படித்தான் முடிவு செய்திருக்கிறோம்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்டை யாராவது ஒருத்தர் எழுதணும். இந்த 5 பேர் முதல்ல 5 பேர் பெஞ்சில் வச்சுங்க. நாராயணனோ மோகனோ அவரோ வட்ட செயலாளர் என்ன சொல்லணும்னா, இல்லை நமக்கு உடன்பாடு தானே, புலன் நாராயணன் நீங்கள் எழுதுறீங்களா, சதர்சன் நீங்கள் எழுதுறீங்களா அப்படின்னு சுதர்சனை எழுதி சுதர்சனை கையெழுத்து போட்டு மீதி 4 ஜட்ஜும் இதை ஒப்புக்கொள்கிறோம்னு எழுதணும். ஜட்ஜ்மெண்ட் யார் எழுதுனான்னு தெரியணும், அப்புறம் தான் ஒத்துக்கிட்ட ஜட்ஜ் கையெழுத்து போடணும். ஆனால் அயோத்தி தீர்ப்புக்கு வந்த ஜட்ஜ்மெண்ட் அனாதை ஜட்ஜ்மெண்ட், யார் எழுதுனாங்கன்னு இது வரைக்கும் தெரியாது. 5 பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க, எழுதுறது யார் இது வரைக்கும் தெரியல. 5 பேர்ல யார் இந்த ஜட்ஜ்மெண்ட் எழுதுனீங்க தெரியல. இப்படி நீதித்துறையின் வரலாற்றில் இல்லவே இல்லைன்னு காரித்து போறா எல்லாரும். நீதிமன்றம் சொல்லிவிட்டது ஏற்றுக் கொண்டுகிறேன் என்று எல்லோரும் 140 கோடி பேர் சொல்லிட்டான். ஒரே ஒரு குரல், உச்ச நீதிமன்றம் சொன்னாலும் தவறு என்று சொன்ன ஒரு குரல், என் அருமை தம்பி உதயநிதி ஸ்டாலின் குரல். நடக்குது நடக்கல சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல. எனவேதான் சொல்லுகிறேன், இந்த ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்பதற்காகவோ அல்லது இங்கெல்லாம் எம்எல்ஏ ஆகணுங்கிறதுக்காகவோ அதெல்லாம் வரணும். வந்தால் தான் இந்த நாட்டை காப்பாற்றலாம், மொழியை காப்பாற்றலாம், கிறிஸ்தவர்களை காப்பாற்றலாம், இஸ்லாமியரை காப்பாற்றலாம்.